இந்த அனுசந்தானம் தான் பக்தி. பகவானை பார்க்கறத விட அனுசந்தானம் முக்கியம். குருவாயூருக்கு போறதை விட குருவாயூருக்கு போனமே நினைச்சுட்டே இருந்தோம்னா அதுவே பெரிய பக்தி. பார்க்கறது ரொம்ப எளிச்சு. இன்னைக்கு காரை பிடிச்சு டக்குன்னு போனோம், அங்க போனோம், கியூல நின்னோம். குருவாயூர்லாம் இன்னைக்கு ரொம்ப மாறி போயிடுத்து. நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. இங்கெல்லாம் இப்ப எதுக்கு சும்மா நடைய சாத்திரா இப்படி எல்லாம் வர்த்தமானம் எல்லாம் பேசி கிட்டக்க இருக்கிறவாளை முட்டால இடிச்சு நடைக்கு முன்னால போனா கண்ணை மூடிட்டு விடுவாங்க. இங்கேயே இருந்து ஆவலோட பகவான பார்க்க முடியலையேங்கிற தாபம் இருந்துடுத்துனா அதுவே பெருசு. நந்தனார் சரித்திரத்துல குழந்தை காலத்துல இருந்தே சிதம்பரத்துக்கு போனோம்னு தவிச்சுட்டு இருந்தவர். அவருக்கு வாழ்க்கை பூரா போக முடியலை, லாஸ்ட்ல தான் போக முடியறது. வர வாழ்க்கையெல்லாம் கேப்பறான், நீங்க சிதம்பரத்துக்கு போயிருக்கலாம், சபாபதி எப்படி இருப்பார், அவ வர்ணிச்சு கொடுப்பா, அப்படியே கண்ண முடின்னு உட்கார்ந்து விடுவார். வரவாழ்க்கையெல்லாம் கேட்பார், சபாபதி எப்படி இருக்கார், சிதம்பர தேசம் எப்படி இருக்கு, அவ வர்ணிச்சு கொடுப்பா, அப்படியே அங்கேயே சமாதியில் உட்கார்ந்து விடுவாராம். இப்படி எல்லாருக்கிட்டையும் நான் நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லுவாராம். பார்க்கிற வாழ்க்கை எல்லாம் இந்த கேட்கிறவாள்லாம் என்ன பேரு போட்டா இவருக்குன்னா, இவரோட பேரு நந்தனாருங்கிற பேரே மறந்து போயிடுத்து எல்லாருக்கும். நாளைக்கு போவேன்னு சொல்லி திருநாளை போவர் நாயனார்னு அவருக்கு பேரு. அவரோட பேரே மறந்து போயிடுச்சு எல்லாருக்கும். நாளைக்கு சிதம்பரத்துக்கு போவேன் எல்லார்ட்டையும் சொல்றார். சிதம்பர தேசத்தை பத்தி வாழ்க்கை பூரா தியானம். ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரத்தை விட இது வாழ்க்கை பூரா தியானிச்சு லாஸ்ட் ஒரே ஒரு பிராவிஷ்யம் சபாபதி முன்னால போனார். அப்படித்தான் கதையே ஆச்சு. சபாபதி முன்னால போய் சரீரத்தையே விட்டுட்டான். நான் காசிக்கு போவேன்னு ஜீவிதம் பூரா சொல்லிட்டு இருக்கணுமா, போனோமோ இல்லையோ ஒரு 10 பிராവശ്யம் சொன்னா பரவாயில்ல. காசிக்கு போவேன், காசி கரையில இருப்பேன், கங்கை கரையில உட்கார்ந்துப்பேன், விஸ்வநாதனை தரிசிப்பேன், கங்கையில குளிப்பேன், காசியில சரீரத்தை விடுவேன், இப்படியே பாவனை பண்ணிட்டு போகாட்டாலும் காசி வாச பலம் லபேத். இல்லாட்டா சும்மா அப்படி காசி யாத்திரைன்னு சிலப்ப எங்கேயோ டூரா போயிட்டு வந்துட்டு காசின்னே தெரியாதக்கு காசிக்கு போயிட்டு வந்தவா உண்டு. அப்படி போயிட்டு வந்த என்ன பிரயோஜனம்? அப்ப அனுசந்தானம் தான் பக்தி. பகவானை பார்க்கறத விட பகவான அனுசந்தானம் பண்றது முக்கியம். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை பார்த்தவாள் பல பேருக்கும் பக்தி உண்டாகலை. கிருஷ்ணாவதாரம் கழிஞ்சு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணனை நினைச்சுண்டு மீராபாய்க்கு பக்தி உண்டாச்சு, சூர்தாஸுக்கு பக்தி உண்டாச்சு, பூந்தானத்துக்கு பக்தி உண்டாச்சு. ராமாவதாரத்துல இருந்த பல பேருக்கு உண்டாகாத பக்தி தியாகராஜ சுவாமிகளுக்கு உண்டாச்சு. அப்ப நேரடியா பார்க்கறத விட எத்தனையோ பலம் அதிகம் அனுசந்தானத்துக்கு. பக்திங்கிறது அனுசந்தானம் தான், தியானம் தான், கான்டெம்ப்ளேஷன் தான்.